அண்மை செய்தி. ஆளுநர் செயல் அரசியல் சாசனத்தை கேலி கூத்தாக்குவதாக உள்ளது என தமிழக அரசு வாதம் செய்துள்ளது. as soon as possible ஆளுநர் முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் விதிமுறை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு ஆளுநர் தடையாக உள்ளதை எதிர்த்தும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடுவதை எதிர்த்தும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா, ஆர். மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய அரசு தரப்பில் மசோதாக்களுக்கு ஒப்புதல், அரசாணைகளுக்கு ஒப்புதல் உள்ளிட்ட விவகாரங்களில் ஏற்கனவே நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் மசோதா விவகாரத்தில் எதுவுமே நிலுவையில் இல்லை என்றும், அதே வேளையில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மனு மீது உச்சநீதிமன்ற நோட்டீஸ் பிறப்பிக்கவில்லை எனவும், அதே போல யுஜிசி எதிர்த்தரப்பாக இணைக்கப்படவில்லை எனவும், அப்படி இருக்கும் பொழுது அது தொடர்பாக எந்த விளக்கமும் அளிக்க இயலாது என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் ஆளுநர் அரசு மோதல் போக்கு காரணமாக பாதிக்கப்படுவது தமிழக அரசும் மக்களும் தான் என தெரிவித்தனர். மாநில அரசு செயல்படாமல் முட்டுக்கட்டையாக உள்ளதே, எனவே அதனை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் எந்த வகையிலான மசோதாக்கள் குடியரசுத் தலைவர்களுக்கு ஆளுநர் பரிந்துரைக்கலாம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோஹத்கி மற்றும் அபிஷேக் மணி சிங்வி ஆகியோர் பதிலளித்தனர். அப்பொழுது ஆளுநரிடம் முதல் முறை அனுப்பப்பட்ட மசோதாக்கள் அவரால் திருப்பி அனுப்பப்பட்டு சட்டசபையால் மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அதற்கு உடனடியாக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும், விதிமுறை. ஆனால் ஆளுநர் அவ்வாறு செய்வதில்லை என தெரிவிக்கப்பட்டது. அரசியலமைப்பு தெளிவாக முதல் முறை திருப்பி அனுப்பப்படும் மசோதா மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மீண்டும் அனுப்பினால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதை அரசியலமைப்பு தெளிவாக கூறுவதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 2020 ஜனவரி 13 முதல் 2023 ஏப்ரல் மாதம் வரை 12 மசோதாக்கள் அனுப்பப்பட்டன. அதில் முதலில் 2 மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை அதன் பின்னர் 10 மசோதாவை ஆளுநர் அனுப்பினாரா என கேள்வி எழுப்பி அவ்வாறு ஆளுநர் செய்திருக்க கூடாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து தமிழக அரசை பொறுத்தவரை ஆளுநரின் இந்த செயல் என்பது அரசியலமைப்புக்கு முரணானது. தண்டனையை நிறுத்தி வைத்த பின்னர், அதாவது பொன்முடி விவகாரத்தை மேற்கோள் காட்டி தண்டனை நிறுத்தி வைத்த பின்னரும் அமைச்சராக பதவியேற்க ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் பின்னர் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்து கண்டனம் தெரிவித்த நிலையில்தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்காததால் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அரசியல் சாசனப்படி ஆளுநர் நடந்து கொள்ளவில்லை எனவும், ஆளுநர் என்பவர் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டவர் என்றும், ஆளுநர் தேவையா என்ற வாதங்கள் ஒரு பக்கம் நடைபெற்று வருவதாகவும் அதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துவிட்ட நிலையில் தற்பொழுது நாங்கள் என்ன நிவாரணம் வழங்க முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தமிழக அரசை பொறுத்தவரை இதற்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டால் மத்திய அரசின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் முடிவு செய்வார். அதே வேளையில் அரசியல் சாசன விதிமுறை 200 படி ஆளுநர் செயல்பட உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஒருவேளை மசோதா சரியாக இல்லை என ஆளுநர் கருதினால் என்ன செய்வது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவருக்கு வேறு எந்த வழியும் இல்லை, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்துதான் ஆக வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய வாதமானது நடைபெற்று வருகிறது. நீதிபதிகளை பொறுத்தவரை இன்றைய தினம் தமிழக அரசு தரப்பு தனது வாதத்தை நிறைவு செய்ய நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கின்றனர். எனவே தொடர்ந்து வாதமானது வைக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.